there was there were some students, they were always doing social activities. It means doing works for other teachers. Right? கிளாஸ்ல இருக்கிறது இல்ல. மத்த டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது தான் அவங்களோட வேலை. அதை எடுத்துட்டு வரேன், இதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல இருக்கிறது இல்ல. ரைட்? அண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆல்வேஸ் ஸ்டே கேர்லெஸ். கேர்லெஸ்ஸா தான் ஒரே இருப்பாங்க. எப்படி ஒரு அந்த கேம் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். ஒரே விளையாடணும், வெளிய போணும், எல்லாரோடையும் சேர்ந்து விளையாட போணும், இந்த மாதிரி தாட். அப்ப இந்த மாதிரி சொல்றாங்க, ஸ்டடீஸ் சம்பந்தப்பட்டது இல்லாம எங்கேஜிங் இன் இம்ப்ராப்பர் ஆக்டிவிட்டி, வேறு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறது, அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், லேசினஸ், சோம்பேறித்தனம் அண்ட் லெக் ஆஃப் டெடிகேஷன். சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்ல டெடிகேட்டடா படிப்பாங்க. ரைட்? நல்லா அர்ப்பணிச்சு படிப்பாங்க. பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி லேசி, படிக்க மாட்டாங்க, டெடிகேட்டடா படிக்க மாட்டாங்க மெயினா. ரைட்? ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா நல்லா கஷ்டப்பட்டு பாடமாக்கி படிக்கணும்னு சொன்னா அந்த டெடிகேஷன், அர்ப்பணிப்பு இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நாட் என்கேஜிங் இன் எக்ஸசைசஸ். ரைட்? நாட் என்கேஜிங் இன் எக்ஸசைசஸ் மீன்ஸ் wait. எக்ஸசைசஸ் நிறைய கொடுப்பாங்க தானே? ரைட்? அந்த எக்ஸசைசஸ், பயிற்சிகள் நிறைய கொடுக்கிற நேரம் அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ் ஆகிறது இல்ல. அப்ப பாருங்க, நாட் என்கேஜிங் இன் எக்ஸசைசஸ், லேசினஸ், லெக் ஆஃப் டெடிகேஷன், என்கேஜிங் இன் இம்ப்ராப்பர் ஆக்டிவிட்டிஸ். இந்த தாக்கங்களால அவங்க என்ன செய்யறாங்க, லெக் ஆஃப் நாலேஜ், அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டர் சம்பந்தப்பட்ட அறிவு கிடைக்காம போகுது. புவர் அட்டெண்டன்ஸ். ரைட்? லேசினஸால அவங்க அடிக்கடி ஸ்கூல் கட் பண்றாங்க. சோம்பேறித்தனத்தால ஸ்கூலுக்கு வராம நல்ல ஸ்லீப் பண்ணி தூங்கி தூங்கி ஸ்கூல கட் பண்றாங்க. புவர் அட்டெண்டன்ஸ் ஆகுறாங்க. பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி தே ஆர் கெட்டிங் ஃபெயில் இன் எக்ஸாமினேஷன். இதனால தான் அவங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாங்க. இப்படித்தான் கீழே இருந்து தான் பார்த்துட்டு வர்றது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ப்ராப்ளம் தாக்கத்தால தான் ரீசன் ஃபார் த ப்ராப்ளம், ப்ராப்ளம்கான காரணம் உருவாகுது, காரணத்தால தான் ப்ராப்ளமும் உருவாகுது. ரைட்? So see, accordingly, by revealing the causes for a problem, solutions can be found easily. Right? எப்பவுமே ஒரு ப்ராப்ளம்கான கோசஸ், ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சா சொல்யூஷனும் ஈஸியா கண்டுபிடிக்கலும். சொல்யூஷன் ஆல்சோ கேன் பி ஃபவுண்ட் ஈஸிலி. ரைட்? தீர்வுகளையும் ஈஸியா கண்டுபிடிக்கலும். when causes of a problem are identified, right? ஒரு ப்ராப்ளம்கான காரணங்களை கண்டுபிடிக்கிற நேரம், right? Attention can be focused on alternative solutions too. ரைட்? ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கோட அதுக்கான மாற்று வழிகள், அந்த ப்ராப்ளம்க்கு இந்த தீர்வு சரி வராட்டி வேற என்ன செய்யலும், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வேஸையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. while there are while there may be several alternative solution for a problem, ஒரு ப்ராப்ளம்க்கு மெயின் சொல்யூஷன், ஒரு முக்கியமான தீர்வுன்னு எடுக்கிற நேரம் அதுக்கான வேறு வழிகள், அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கான வேறு வழிகளும் நிறைய இருக்கும். ரைட்? அப்படி இருக்கிற நேரம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு செலக்ட் தி பெஸ்ட் சொல்யூஷன் அவுட் ஆஃப் தேம். ரைட்? அப்படி இருக்கிற நேரம் முக்கியமான ஒரு தீர்வு, இந்த ப்ராப்ளம்க்கு இந்த சொல்யூஷன் தான் மோஸ்ட்லி மேக்சிமம் கரெக்டா இருக்கும், இந்த சொல்யூஷன் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ற சொல்யூஷனை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணணும். ரைட்? in the present society, right? in the present society where a problem arises, some people fear. right? இந்த ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய இந்த சொசைட்டில சில
people வந்து பயத்தோட இருப்பாங்க. Some people evade means பயந்து ஓடுறது. ரைட் ரைட் பிரச்சனைய கண்டு எனக்கு இயலாது, எனக்கு செய்ய இயலாதுன்னு ஓடுறது. ரைட் நெக்ஸ்ட் ஒன் அவாய்ட். ரைட் அதுல அத கணக்கெடுக்கிறது இல்ல. அதாவது அத அவாய்ட் பண்றது, அத தவிர்க்கிறது. அண்ட் சம் பீப்புள் டேக் ரிவெஞ்ச், பழி வாங்குற குணம் உருவாகிறது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸால இந்த 4 விஷயமும் நடக்குதுன்னு சொல்றாங்க. It has become a common feature of reaching a problem, though it is wrong. Right? சில விஷயம் என்ன சொல்றாங்க, சில ப்ராப்ளம்ஸ் அது ராங்கா இருந்தும் சில பீப்புள் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ நெருங்கி கொண்டிருப்பாங்க. ரைட்? வேணுமென்றே அதுல போயிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ்ல போயிட்டு விழுற ஒரு சந்தர்ப்பம் ஈக்கும். அப்ப அதத்தான் சொல்றாங்க. This is due to hypersensitivity and facing it uncritically. Right? Wait. ரைட் இது வந்து பிரச்சனை தொடர்பாக ரைட் ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட உணர்ச்சி வசப்படுறதுன்னு சொல்லுவோம். ரைட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அண்ட் ஆல்சோ uncritically facing the problem uncritically means ஒரு முறையற்ற ஒரு ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்கும். சிலவங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராப்ளம் வந்தா கூலா பேசி அதுக்கு சொல்யூஷன் காண்றவங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஹா ஹூண்டு சண்டை பிடிக்கிறவங்களையும் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்க்கு சரியான சொல்யூஷன் காணாம ஒரு முறை இல்லாத மாதிரி சண்டை பிடிச்சு கொண்டு கத்திக்கொண்டு அந்த மாதிரி இருக்கிறத தான் சொல்றது இங்கன ஃபேசிங் இட் அன்கிரிட்டிக்கலின்னா முறை இல்லாத வகையில இந்த ப்ராப்ளம ஃபேஸ் பண்றது. ரைட் இதைத்தான் அன்கிரிட்டிக்கலின்னு சொல்றாங்க. ரைட் வெயிட் here see hence when a problem arises it is important to work creatively with good reasoning using alternative methods to achieve correct solution. பாருங்க எப்போ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நாங்க என்ன செய்யணுமா, அத நாங்க கிரியேட்டிவ்லி நல்ல கிரியேட்டிவாக ரைட் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ரைட் then influences of the problem also can be mitigated. Right? Influences of the problem ஏற்படுறதுக்கான மெயின் தாக்கம் இருக்குமே, அப்ப அதுவும் குறைக்கப்படும். மிட்டிகேட்டட் மீன்ஸ் குறைக்கப்படும்னு சொல்றாங்க. பாருங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் சால்விங் ப்ராப்ளம். ரைட் பிரச்சனைகளை சால்வ் பண்றதால என்ன பெனிஃபிட் கிடைக்குது? சி அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ். எங்களோட லைஃப்ல வர ப்ராப்ளம்ஸை நாங்க சால்வ் பண்ணுனா எங்களோட ஒப்ஜெக்டிவ்ஸ் எங்களோட நோக்கங்கள் நாங்க எதை அடையிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணினோமோ அதை நாங்க அச்சீவ் பண்ணலும். அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மிட்டிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ரைட் மோதல்கள் சண்டைகள் குறைவடைகிறது. நான் சொன்னேன் மிட்டிகேஷன்ல குறைவடையுது. நெக்ஸ்ட் ஒன் பீயிங் அக்யூரேட். ரைட் பிழை இல்லாம நாங்க எல்லா விஷயத்திலையும் சரியாக இருக்கலும். நெக்ஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் ஆஃப் கோஆபரேஷன். கோஆபரேஷன் மீன்ஸ் ஒத்துழைக்கிறது, ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி உள்ள ஒரு எட்டிடியூட். கோஆபரேஷன் ஒத்துழைப்பு, ஒத்துமை, ரைட் ஹெல்ப் பண்ற ஒரு மனப்பான்மை வந்து டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் ஆஃப் கோர்டியலிட்டி. ரைட் கோர்டியலிட்டி மீன்ஸ் ஒரு புரிந்துணர்வு, கிட்டத்தட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடக்கிறது தான் கோர்டியலிட்டி. ரைட் அந்த பண்பும் வளரும். வை we have already solved the problem. நாங்க ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியாச்சு. இதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன் ரீஸ்டோரிங் பீஸ். பீஸ் மீன்ஸ் சமாதானம். அப்ப சண்டை முடிஞ்சா
இனி சமாதானம் தான். சமாதானம் ஒண்ணு ஏற்படும். நெக்ஸ்ட் ஒன் எரடிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் தெரியும் தானே? ஸ்ட்ரெஸ் ஆயிக்குதுன்னு சொல்லுவோம். மன அழுத்தம். ரைட்? அது அறவே இல்லாம போகும். பிரச்சனை ஒண்ணு இருந்தா தான் பிரச்சனைய பத்தி யோசிச்சு கொண்டு அப்படி இருக்கிறது என்ன? அப்ப எரடிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ். மன அழுத்தம் இல்லாமல் போது. நெக்ஸ்ட் ஒன் சி ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ் டு ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் சப்ஹெடிங். ரைட்? ஃபைண்டிங் சொல்யூஷன் டு ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டறிதல். So see, it is extremely important to find solution to get rid of a problem. நாங்க ஒரு ப்ராப்ளம்ல இருந்து நாங்க விலகி இருக்கோம்னு சொன்னா, நாங்க அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ கண்டுபிடிக்கணும். When finding solutions to a problem, it is of utmost importance to have a good understanding and a realization of it. பாருங்க, ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்க அந்த ப்ராப்ளம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ரியலைசேஷன், அந்த ப்ராப்ளம் எவ்வளவுத்துக்கு உண்மையா இருக்குது, நாங்க பொய்யா கூட விளங்கி இருக்கணும். அந்த ப்ராப்ளம்ட உண்மைத்தன்மை, உண்மைத்தன்மைன்னு சொல்லுவாங்க ரியலைசேஷன். ரைட்? அத நாங்க உணரணும். பை தட் அதனால சூட்டபிள் சொல்யூஷன்ஸ் கேன் பி அச்சீவ். ரைட்? பொருத்தமான தீர்வுகளை, பொருத்தமான முடிவுகளை நாங்க கண்டறியலாம். So here see, for example, the steps that could be used to solve the problem of being weak in your subject achievement can be presented. ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கிற ஒரு ப்ராப்ளம் எடுத்தா அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ், வழிகளை தான் இங்க சொல்றாங்க. ரைட்? வெயிட். சி, டெய்லி அட்டெண்டன்ஸ் டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு எப்சென்ட் ஆகாம டெய்லி அட்டெண்டன்ஸ். ரைட்? அண்ட் செகண்ட் ஒன், attending with preparation for learning process. Right? You all know, சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு வருவாங்க, சில டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்காது, எக்ஸசைஸ் புக் இருக்காது, ஹோம்ஒர்க் செஞ்சிருக்க மாட்டாங்க, வேற வேற விஷயங்களை கொண்டு வருவாங்க. எப்படி என்ன சரி, அவங்களோட ஹாபிஸ் என்ன சரி, கார்டு சேர்க்கறதா இந்த அது கொண்டு வருவாங்க, பால் விளையாடுறதுக்கு பால் தேவையா பால் கொண்டு வருவாங்க, நல்ல சாப்பாடு மறக்காம கொண்டு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ஸ்டடீஸ்க்கு தேவையானதுகளை மட்டும் கொண்டு வர மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி பீப்புள தான் சொல்றாங்க attending with the preparation for the learning process. படிக்கிறதுக்கு தேவையான மாதிரி நாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும். And next one, active participation in lesson. Active participation means பாடங்களை டீச்சர்ஸ் படிப்பிச்சு தர நேரம் active participation. ரைட்? அதாவது லெஸ் அட்டென்டிவா இருக்காம, கவனம் இல்லாம இருக்காம, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டீச்சர் சொல்றத கவனமா கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், கெட்டிங் கிளாரிஃபைட் த அன்கிளியர் சப்ஜெக்ட் மேட்டர். கிளியர் இல்லாத பாடப்பகுதிகளுக்கும் சப்ஜெக்ட்ல இந்த துண்டு விளங்க இல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்கிளியர் சப்ஜெக்ட் மேட்டர். ரைட்? விளங்காத பாடங்களை கிளாரிஃபை பண்ணி கொள்ளணும், கிளியர் ஆக்கி கொள்ளணும். நெக்ஸ்ட் ஒன், working with dedication. ரைட்? அர்ப்பணிப்போட ஒர்க் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், refraining from unsuitable activities. ரைட்? மேல working with dedication, அர்ப்பணிப்போட கஷ்டப்பட்டு படிக்கணும். அண்ட் refraining from unsuitable activities means ஸ்டடீஸ்க்கு பொருத்தமில்லாத ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து விலகி இருக்கணும். And next one, studying while recollecting the lessons learned. படிச்ச பாடங்களை திரும்ப ரீகலெக்ட் பண்றது, அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி திரும்ப நாங்க படிச்ச பாடங்களை மீட்டு பார்க்கணும். And next one, engaging in revision exercises. ரிவிஷன் எக்ஸசைசஸ் மீட்டட் பயிற்சிகள்ல ஈடுபடணும். நெக்ஸ்ட் ஒன், ஃபேஸிங் எக்ஸாமினேஷன்ஸ் வித்தவுட் ஃபியர். எக்ஸாம் பயம் இல்லாம ஃபேஸ் பண்ணணும். ரைட்? இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்ல நல்ல அச்சீவ்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான்.
So here, when solving a problem, it is important to analyze it creatively and critically. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு ப்ராப்ளம்க்கு நாங்க ஒழுங்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற நேரம் கிரியேட்டிவ்லி நாங்க நல்ல ஒரு கிரியேட்டிவா ஆக்கப்பூர்வமாக செயற்படுத்தணும்னு சொல்றாங்க. ரைட். here பாருங்க, லெட்ஸ் ஓவர்கம் challenges. challenges means சேலஞ்ச்னு நீங்க கதப்பீங்க. challenges means சவால்கள். அப்ப இந்த சவால்கள் சேலஞ்சஸ நாங்க எப்படி தாண்டி வாரது, எப்படி ஓவர் கம் பண்றது? பாருங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒப்பீனியன் சொல்லிக்கிறாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், வேரியஸ் பெரியர்ஸ். நான் சொன்னேன் பெரியர்னா தடைன்னு சொன்னேன்னா, வேரியஸ் பெரியர்ஸ் தட் occur when winning the targets in life are challenges. எங்களோட லைஃப்ல நிறைய டார்கெட்ஸ் இருக்கும். ரைட். நாங்க இதை அடையணும்னு ஒரு டார்கெட் வச்சிருப்போம். அப்ப அந்த டார்கெட்டை வின் பண்ற அந்த டைம்ல ஏற்படக்கூடிய ஒரு பெரியர், ஒரு தடையத்தான் இங்க என்ன சேலஞ்ச்னு ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள சொல்லப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் ஒன், என்கவுண்டரிங் வேரியஸ் டிஃபிகல்டிஸ் இன் லைஃப் ஆர் சேலஞ்சஸ். என்கவுண்டரிங் வேரியஸ் டிஃபிகல்டிஸ்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், இதுதான் சேலஞ்சஸ்னு இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ரெண்டு ஒப்பீனியன் சொல்றாரு. And next one, see, examination too is a challenge for us. You all are student, ஏனா நீங்க எல்லாரும் ஸ்டூடெண்டா இருக்கிறதால என்ன சொல்றாங்க, examination is too a challenge for us. எங்களுக்கு எக்ஸாம் கூட ஒரு சேலஞ்ச் தான் அப்படின்னு இவ சொல்றா. And why do we get challenges in sports too? Why do we get challenges in sports too? நாங்க ஏன் விளையாட்டுல கூட எங்களுக்கு சேஞ்ச் ஏற்படுத்து தானே அப்படின்னு சொல்லி இந்த கேர்ள் சொல்றா. ரைட். செகண்ட், வெயிட். See children, and next students is telling alleviation of poverty is also a challenge. Right. அப்ப பாருங்க, alleviation of poverty means povertyன்னு சொல்றது வறுமை. ரைட். வறுமையை வெற்றி கொள்ளல், alleviation of poverty. ரைட். சிலவங்களுக்கு சரியான வசதி இல்லாம இருக்கும், சரியான பவர்ட்டி இருக்கும். ரைட். அப்ப அத வெற்றி கொள்றது கூட ஒரு சேலஞ்ச், ஒரு சவால்னு சொல்றாங்க. And next one, winning nature too is a challenge for us. ரைட். இயற்கையை வெற்றி கொள்ளல், அதாவது இயற்கையை வெற்றி கொள்ளல் மீன்ஸ் அது என்ன மீனிங் சொன்னா, நேச்சுரலா நிறைய டிசாஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி டைம்கள்ல நாங்க எங்களை கவனமா பாதுகாத்து கொள்றது, அதுதான் அதோட மீனிங். ரைட். இயற்கையை வெற்றி கொள்றது அப்படின்னு சொல்றதுதான் வினிங் நேச்சர். அதுவும் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தான். நெக்ஸ்ட் ஒன் சொல்றாங்க, தட் மீன்ஸ் challenges occur in various situation. அப்ப அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சேலஞ்சஸ், சவால்கள்னு சொல்றது நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஏற்படுது. What you all mention here is totally correct. அப்ப ஒவ்வொரு ஆட்களும் சேலஞ்சுக்கு இந்த டைம்ல சேலஞ்ச் ஏற்படுது, அந்த டைம்ல சேலஞ்ச் ஏற்படுதுன்னு சொல்லி நிறைய ரீசன் சொன்னாங்க. By facing these conditions successfully,
all challenges could be overcome. ரைட்? அப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி சேலஞ்ச் ஏற்படக்கூடிய சவால்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள நம்ம ஆல் சேலஞ்சஸ் ஓவர்கம், எல்லா சேலஞ்சஸ் சவால்களையும் நாங்க வெற்றி கொள்ளேலும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? பாருங்க, நீட் டு ஓவர்கம் சேலஞ்ச். எங்களுக்கு சேலஞ்ச ஓவர்கம் பண்ணணும், சவால்களை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில குவாலிட்டிஸ தான் சொல்றான். See here, patience. Patience means பொறுமை. Next one, self confidence, தன்னம்பிக்கை. Right? Next one, interest, ஆர்வம் இருக்கணும், challenges ஃபேஸ் பண்றதுக்கான ஆர்வம். Adaptation. Adaptation means ஒரு விஷயம், ஒரு ஒரு சேலஞ்ச நாங்க ஃபேஸ் பண்றோம்னு சொன்னா அத பத்தி அதிலேயே நாங்க அடாப்ட் ஆகணும். அத அதிலேயே நாங்க நல்லா ஈடுபட்டு தான் நாங்க அதுக்கான சொல்யூஷன, நாங்க அதுக்கான அ ஒரு தீர்வ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. ரைட்? ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்ணணும்னா நாங்க டெடிகேட்டடா வொர்க் பண்ணணும். ரைட்? அர்ப்பணிப்போட செயற்படணும். நெக்ஸ்ட் ஒன், எந்தூசியசம், உத்வேகம். அந்த எங்களுக்குள்ள ஒரு அந்த சேலஞ்ச ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு நல்ல ஆர்வம் நீக்கும், உத்வேகம், நல்ல ஆக்டிவா செயற்படுற ஒரு தன்மை இருக்கும். அதுதான் எந்தூசியசம். நெக்ஸ்ட் ஒன், டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன்னா நான் இத சரியாக ஃபேஸ் பண்ணி முடிப்பேன் அப்படின்ற ஒரு உறுதி இருக்கணும். அதுதான் டிட்டர்மினேஷன். நெக்ஸ்ட் ஒன், என்டீவர், தைரியம் இருக்கும். ரைட்? தைரியம் இல்லாட்டி எங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அதெல்லாம் இல்லாட்டி எங்களுக்கு சேலஞ்ச சரியா ஃபேஸ் பண்ண இயலாது. So here these are some qualities which are needed to overcome challenges. Right? Challenges ஃபேஸ் பண்றதுக்கான qualities தான் இதெல்லாம். Right? Now did you all understand, children? Children, do you have any doubts? Okay. Okay, then let's finish the class.